இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழொலியூடாக. இன்றைய நாளில் நாங்கள் என்ன பேசப்பொருளை எடுத்திருக்கிறோம் என்றால், இன்று உலக எழுத்தறிவு தினமாக அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த எழுத்தறிவு என்கிற ஒரு விடயம் இலங்கையை பொறுத்தவரை ஒரு நன்றான நிலை என்று சொல்லலாம். ஏனென்றால் இலங்கையிலே எழுத்தறிவு திறன் கூடியவர்கள் இலங்கையிலே இருக்கிறார்கள். அதாவது உலக அளவிலே பார்க்கும் பொழுது இலங்கையில் அதிகளவான சுட்டன் கொண்ட ஒரு இடமாக இலங்கை பார்க்கப்படுறது எழுத்தறிவு வீதத்திலே. அதை விட அந்த இலவச கல்வி இதுல முக்கியமாக பல நாடுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கல்வியை அவர்கள் பணமாக பார்க்கிறார்கள். பணம் கொடுத்து தான் கல்வியை பெற்றுக் கொள்கின்றார்கள். ஆனால் இலங்கையினுடைய இந்த கல்வி என்கின்ற வகையில் அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்றுதான் கூற வேண்டும். என்று சொன்னால் இலவசமாக இவ்வாறான பெரிய சலுகைகள் எல்லாம் வழங்குவதிலே இலங்கை கல்விக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பது அங்கு குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயம் தான். அந்த பெருமை WW கனகர் அவர்களைத்தான் சார் இலவச கல்வியை அறிமுகப்படுத்தியவர் அவர் தான். அது இன்று வரை தொடர்கிறது என்பதுதான் இலங்கையிலே பெரிய ஒரு விடயம். அதாவது இலங்கையிலே நாங்கள் சில விடயங்களை கொடுத்து வைத்தவர்கள் தான். பல நாடுகளிலே இந்த கல்வி சுகாதாரம் என்பது பணம் தான். அது ஒட்டுமொத்தமாக பணத்துக்குத்தான் நாங்கள் பணம் கொடுத்து தான் இதையும் பெற வேண்டும் எந்த சேவை. ஆனால் இலங்கையில் என்னவோ நாங்கள் அந்த விதத்திலே ஒரு புண்ணியம், அதாவது இலவச கல்வி இலவச மருத்துவம் என்ற விடயம் சுகாதாரம் என்று கூறினீங்க தானே, அதுவும் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயம் தான். என்னென்று சொன்னால் நாங்கள் உதாரணமாக லண்டன் பார்க்கின்ற பொழுது UK போன்ற நாடுகளிலே நாங்கள் நினைத்தவுடன் உடனடியாக போய் எங்களுடைய மருத்துவ ஆலோசனைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. வைத்தியசாலைக்கு சென்று பெற்றுக்கொள்ள முடியாது. ஏதாவது ஒரு வருத்தம் அல்லது வைத்திய ஆலோசனை பெற வேண்டும் என்று சொன்னால் முன்னரே நாங்கள் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். எங்களுக்காக இருக்கின்ற தனிப்பட்ட சில பர்சனல் ஃபேமிலி டாக்டர்ஸ் என்று சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கும் நாங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஆனால் அவர்களையும் ஒரு அளவு சந்தித்துக் கொள்ளலாம். ஆனால் நாங்கள் திடீரென எங்களுடைய அரசு வைத்தியசாலைகளிலே போய் நாங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்வது போல அங்கு உடனடியாக செல்ல முடியாது. முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதன்படி கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தில் சென்று நாங்கள் அதை சரியாக நாங்கள் பாவித்துக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு என்று சொல்லி ஒரு சந்தர்ப்பம், உதாரணத்துக்கு டோக்கன் மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று வரும். அந்த மெசேஜுக்கு பார்த்து நாங்கள் போய் சரியான தகவலை பெற்றுக்கொண்டு எங்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை கூடி நாங்கள் போகாம விட்டோம் என்று சொன்னால் அதற்கு எதிராக கூட ஒழுக்காற்றை நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னொரு ஆண்ட சந்தர்ப்பத்தை நாம தட்டி பறிச்ச மாதிரி போயிரும் என்று சொல்லி இப்படி நிறைய விஷயங்கள் அது போன்று அந்த ஒட்டுமொத்தமாக நாங்கள் மாதம் சில நாடுகளிலே மருத்துவ தொகை கண்டு நாங்கள் வருத்தம் இருக்கோ இல்லையோ கட்ட வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கு. மெடிக்கல் இன்சூரன்ஸ் அதே போன்று கட்ட வேண்டும். அவங்களுக்கு வருத்தம் வந்தா தான் அதை கழிவணும். அதே நேரத்தில் இன்னொரு முறையும் இப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன சொன்னால், அதாவது தொலைபேசிகளுக்கு கூடாக அதாவது புக் பண்ணி ஆலோசனைகளை பெறுறது. எங்களுக்காக அதாவது 2 நிமிடம் வழங்குவார்கள் வைத்தியர்கள். 2 நிமிடம் வழங்குவார்கள். அந்த 2 நிமிடத்துக்குள்ளே எங்களுடைய வருத்தங்களை சொல்லுவாங்க. அதாவது வருத்தங்கள் சொன்னா நாங்கள் கழுத்து பிடிக்குது, இடுப்புகளை பிடிக்குது, கை சதையெல்லாம் நோகுது, இடையிடையில தலை சுத்துதுன்னு சொல்லி அடுக்கி கொண்டு போக முடியாது. உங்களுக்கான ஏதாவது ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும். அந்த ஒரு விஷயத்துக்கு அவர்கள் பிரிஸ்கிரிப்ஷனை கதைச்சு முடிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த பிரிஸ்கிரிப்ஷன் மெசேஜ்ல வரும். அந்த மெசேஜை கொண்டே பார்மசியிலையோ அல்லது வேறு ஏதாவது மருந்து கடைகளை காட்டி அதுக்கான மருந்தை பெற்றுக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஒரு நெருக்குவாரமான நிலைகள்ல ஏனைய நாடுகளுக்கு இருக்கு. ஆனா அந்த அளவுல பாக்குறப்ப இந்த எங்களுடைய இலங்கை திருநாடு நீங்க சொல்ற மாதிரி இந்த சுகாதாரம் மற்றும் கல்வியில நிறைய இலவச சேவைகள் கிடைப்பது பெரிய கொடுப்பன தான் சொல்ல வேண்டும். உண்மையிலே அது மிக வரவேற்கக்கூடிய விடயம், பாராட்டத்தக்க விடயம். அதே போன்று நம்ம பிரஜைகள் எழுத்தறிவு, அதாவது படிப்பதிலும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக. இருந்தால் இலங்கையினுடைய கல்வி முறை உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கல்வி முறை. பல நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் இங்கத்திய பல்கலைக்கழகங்களில் கூட புலமை பரிசில் பெற்று வருகிறார்கள் என்கிற பொழுது அது ஒரு சிறப்பான விடயம். பரீட்சை என்கின்ற ஒரு விடயம் தான் பெரிய ஒரு தவறு. அதாவது என்ன சொல்வது, பலராலும் பேசுபடுகின்ற ஒரு பொருளாக இருக்கிறது. என்ன பிரச்சனை என்றால், பரீட்சை என்பது அப்படி பாடமாக்குவதை கொண்டே அப்படியே ஒப்புவிக்கின்ற ஒரு முறை பல சந்தர்ப்பத்திலே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது இலங்கையை பொறுத்தவரையில். ஏனென்றால் நாங்கள் பாடப்புத்தகங்களை படித்துவிட்டு அப்படியே அதை ஒப்பனை செய்து, அதாவது அப்படியே கிரகித்து விட்டு அப்படியே கொண்டு எழுத போகிறோம். அதுதான் பரீட்சை. அந்த பரீட்சை என்பதன் ஒரு கவலைக்குரிய இடம். ஏனென்றால் அது ஒரு மாணவனுடைய உண்மையான அறிவு மட்டத்தை சோதிக்காது என்பது நாங்கள் அறிந்த ஒரு விடயம். வெளிநாடுகளில் நீங்கள் கல்வி மட்டத்தை பார்த்தால் தெரியும், ஒரு மாணவன் அவனுடைய கல்வி மட்டத்தில் செயல்பாடுகளை தான் அதிகமாக வைத்திருப்பான். அதாவது செய்முறை பயிற்சிகள் அல்லது அவனுடைய தனிப்பட்ட விளக்கங்கள் அல்லது அனுபவ ரீதியாக உணர்தலுக்கான பயிற்சிகள் நிறையவே இருக்கும். ஆனால் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரை இப்பொழுதுதான் படிப்படியாக கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்து கொண்டு வருகிறோம். அந்த செயற்பாட்டு ரீதியிலான முறைகளுக்கு கொஞ்சம் அனுமதி வழங்கப்படுகிறது. ஆனால் ஒட்டுமொத்தமே ஏட்டுச்சுரக்காய் நாங்கள் இருக்க முடியாது. ஏனென்றால் காலத்துக்கு ஏற்றத்தில் நாங்களும் தொழில்நுட்பத்திலே மாற்றம் பெற வேண்டும். அந்த வகையில் இலங்கையினுடைய கல்வியிலே பாரிய மாற்றங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கிறது. என்றால் இப்பொழுதும் எங்களுடைய கல்வித்துறையிலே போட்டி பரீட்சை என்கிற ஒரு விடயம் தான் மற்றவருடைய திறமையை தீர்மானிக்கின்ற விடயமாக இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாகவும் சொல்லப்படுகிறது. அதுவும் குறிப்பாக இந்த தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை என்கிற பெயரிலே மாணவர்களை படுத்துகின்ற பாடு பெரும்பாடாக அமைந்திருக்கிறது. மாணவர்களுக்கு பரீட்சையிலோ பெற்றோர்களுக்கு தான் அது பரீட்சை போன்று அமைந்திருக்கிறது. அப்படியான அந்த விடயங்கள் மாற்றப்பட வேண்டும். மாணவர்கள் எந்த நிலையிலும் தங்களை
சிறந்தவனாக அல்லது கெட்டிக்காரனாக மாற்றுவதற்குரிய வழிமுறைகளை உருவாக்க வேண்டும். என்னென்றால் போட்டி பரீட்சை என்பதை விட அவர்களே அவர்களுடைய அறிவு சார்ந்த திறன் பகுதியூடாக அவர்களை வளர்த்திருக்க வேண்டும். இப்ப வெளிநாட்டை பொறுத்தவரை ஒரு சில நாடுகளில் எப்படி செய்கிறார்கள், ஒரு குறிப்பிட்ட வயது வந்தவுடன் அந்த பிள்ளைகள் என்ன விடயத்தில் எந்த கல்வி முறையிலே ஆர்வமாக இருக்கிறார்கள் அந்த பிரிவினூடாக அவர்கள் சென்று அந்த கல்வியூடாக ஒரு பட்டதாரியாகி அது முதுகலை பட்டதாரியாகி அதிலே ஆராய்ச்சியாளர்களாக மாறி அவர்கள் அதிலே சிறப்பித்துக் கொண்டு போவார்கள். நம்ம பொறுத்தவரையிலே எப்பொழுது பார்த்தாலும் டாக்டர், இன்ஜினியர் இந்த விடயத்துக்குள்ளே, அதாவது எதிர்காலத்துக்கு வந்து ஒரு பென்ஷன் எடுத்தா போதும் என்ற நிலைப்பாட்டில் தான் நம்முடைய கல்வி முறை இருக்கிறது. அதற்கு நாட்டு வேலைவாய்ப்பு ஒரு காரணமாக சொன்னாலும் கல்வி முறையில் மாற்றத்தை கொண்டு வருகின்ற பொழுது இதுவும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதில் நாங்கள் தான் சிந்திக்க வேண்டியவர்களா இருக்கிறோம், அரசும் சிந்திக்க வேண்டியதா இருக்கிறது இல்லையா? இப்ப வர ஞாயிற்றுக்கிழமை இந்த புலமை பரிசில் பரீட்சை இடம்பெற காத்திருக்கிறது. உண்மை இப்பொழுது நாங்கள் அதை புலமை பரிசில் பரீட்சை என்று சொல்லி நாங்கள் சொல்றோம். ஆனா இப்ப ஆரம்ப நாட்கள்ல எல்லாம் நாங்க பார்க்க வந்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி நம்மள பலருக்கு வந்து இந்த இந்த ஸ்காலர்ஷிப் என்கின்ற அந்த வேர்டுக்கான அர்த்தமே வந்து வடிவா விளங்கப்படுற இல்ல தெரியப்படுற இல்லைன்னா சொல்லி இந்த எக்ஸாம் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் என்கின்ற இந்த எக்ஸாம் வந்து ஏன் அறிமுகப்படுத்தப்பட்டது? உண்மையில் வந்து இப்படி குறிப்பிட்ட, அதாவது வறிய மாணவர்கள், நல்லா படிக்கிற மாணவர்களுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைச்சால் இந்த குறிப்பிட்ட புள்ளிகளுக்கு மேல் எடுக்கிறவங்களுக்கு வந்து அரசாங்கத்தால ஒரு உதவித்தொகை மாதம் வழங்கப்படும். அந்த கல்வி ஊக்குவிப்பு தொகை ஒன்று வழங்கப்படும். அதே நேரத்தில் வந்து அவர்களை சில விடயங்களுக்காக அவர்களை தயார்படுத்துவதற்காக என்று சொல்லி இந்த பரீட்சைகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த ஸ்காலர்ஷிப் என்கிற இந்த புலமை பரிசில் பரீட்சை அந்த எக்ஸாம் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அது பாஸ் பண்ணினால் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை என்று பிள்ளைக்கு அப்படியே வந்து கொண்டு இருக்கும், மாதம் படிப்பு செலவுக்கு என்று சொல்லி அந்த விஷயத்தை பற்றி கவலைப்படுறது கிடையாது. இது வந்து தங்களுக்கான தங்கள் பெற்றோர்களுக்கான ஒரு கௌரவத்தை தீர்மானிக்கின்ற பரீட்சைகளாக அவை மாறிக்கொண்டு வருவது வந்து இப்பொழுது அறியப்பட்டிருக்கிறது. பாடசாலை நிறைவடைந்ததன் பின்னர் இந்த பரீட்சை காலங்களிலே மேலதிக வகுப்புகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே நிறைய விடயங்கள் இது தொடர்பாக அவதானம் செய்யப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது பாராட்டுதற்குரியது, அதில் தவறு எதுவும் இல்லை. ஆனால் சில விடயங்களை நாங்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டும். அந்த பரீட்சையை எதிர்நோக்குகின்ற பிள்ளைகள் எதிர்கொள்கின்ற சவால்கள் என்ன? சில நேரங்களிலே இந்த 5ஆம் ஆண்டு பரீட்சைகளிலே அவர்கள் அந்த 5ஆம் ஆண்டு பரீட்சைக்காக தயார்படுத்தப்படுகின்ற பொழுது இயல்பாகவே அவர்களுக்கு கல்வி மீது ஒரு பயம் தொற்றிக் கொள்கிறது. இந்த பரீட்சைகள் மீது இனம் புரியாத பயம் தொற்றிக் கொள்கிறது. அன்றிலிருந்து அந்த எக்ஸாமுக்கு பிறகு அவர்கள் அடுத்த நெஞ்சிடியை சந்திக்கின்ற ஒரு பரீட்சையாக காப்போது சாதாரண தரம், அதன் பின்னராக வந்து உயர்தரம் என்று சொல்லி இவ்வாறாக பரீட்சைகளே மாணவர்களுடைய கல்விகளை தீர்மானிக்கின்ற விடயமாக காணப்படுகிறது. ஆனால் கொஞ்ச காலமாக பேசப்பட்டது மிக விரைவாக இந்த புலமை பரிசில் பரீட்சை நிறுத்தப்பட போகிறது, இனி இவை தேவையில்லை என்கின்ற வகையில் இருந்தது. பலர் பெருமூச்சு விட்டார்கள், சந்தோஷ பெருமூச்சு விட்டார்கள். ஆனால் மீண்டும் தொடங்கும் மிடுக்கு என்பது போல, வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறியது போல அந்த பரீட்சை அப்படியே மீண்டும் தொடர ஆரம்பித்திருக்கிறது. அதே நேரத்தில் பார்க்கின்ற பொழுது ஓயலிலே வந்து குறிப்பிட்ட சில புள்ளிகளுக்கு மேலே எடுக்க முடியாத பிள்ளைகள் படிப்பை தொடர முடியாத நிலை இருக்கிறது. அதே போல ஏஎலிலும் சில புள்ளிகளுக்கு மேல் படிப்பை தொடர முடியாத நிலை, புள்ளிகளுக்கு மேல் பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் படிப்பை தொடர முடியாத நிலை என்று இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட மாணவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வகையிலே அவர்கள் அடுத்த கட்ட கல்வியை, அவர்களுடைய தொழில் வாய்ப்பை நோக்கி அவர்களை நகர்த்துகின்ற கல்வி முறையை அறிமுகப்படுத்த வேண்டும், அல்லது அவர்களுக்கு அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்கிற விடயங்களை நாங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். உண்மையில் எழுத்தறிவு என்கின்ற பார்க்கின்ற பொழுது உலகளாவிய ரீதியிலே பல மில்லியன் மக்கள் வந்து எழுத்தறிவு இல்லாதவர்களாகவே காணப்படுகின்றார்கள். அதில் குறிப்பாக ஒரு ஆய்வு செய்யப்பட்ட அடிப்படையிலே அந்த உலகளாவிய ரீதியிலே எழுத்தறிவு அற்றவர்கள் என்கின்ற அந்த குழுமத்துக்குள்ளே 2/3 பங்கு பெண்கள் தான் இந்த எழுத்தறிவு இல்லாதவர்களிலே அதிகமாக காணப்படுகிறார்கள் என்கின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. அதற்கு காரணம் இருக்கிறது. இலங்கையை பொறுத்த மட்டிலே அவற்றை நாங்கள் பெரிதாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உலகளாவிய ரீதியிலே பல நாடுகளிலே இன்றும் அந்த பெண்களுக்கான கல்விக்குரிய முக்கியத்துவம் வந்து வழங்கப்படுவது கிடையாது. அவர்களுக்கு எதற்கு கல்வி? அவர்கள் பிறந்ததற்கேற்ற பலனை அடைய வேண்டும் என்று சொன்னால் வீட்டிலே அதற்குரிய வகைகளோடு வளர்க்கப்பட்டு அவர்களுக்கான காலம், வீட்டு வேலை, வீட்டு பணி, திருமணம், குழந்தை, அங்கால அப்படி அவர்களுடைய வாழ்க்கை வந்து சில வட்டங்களுக்குள்ளே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட நாடுகளிலே இந்த பெண்களுக்கான கல்விக்குரிய முக்கியத்துவம் வழங்கப்படுவது கிடையாது. அதனால் அந்தந்த நாடுகளிலே எழுத்தறிவு வீதம் பெண்களுக்கு மிக மிக குறைவாகவே காணப்படுகிறது. ஆகவே உலகளாவிய ரீதியிலே 2/3 பங்கு பெண்கள் இவ்வாறு எழுத்தறிவு இல்லாமல் இருப்பதற்கு காரணம் அந்த பெண்களுடைய எதிர்காலம் தொடர்பான முக்கியத்துவத்தை அந்த நாடோ மக்களோ அந்த சமூகமோ வழங்குவது கிடையாது என்பது வந்து இங்கு முக்கியமாக நாங்கள்
யோசிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகிறது இல்லையா திசை? உண்மையிலே அதாவது எங்களுடைய கல்வி மட்டம் என்பது சர்வதேச அளவிலே உயர்ந்த நிலையில் பார்த்தாலும் உலக அளவிலே நீங்கள் சொன்னது போன்று பெண்களுடைய கல்வி மட்டம் இன்னும் சில இடங்களிலே பின்தங்கிய நிலையில் இருந்தாலும் இந்த கல்வி முறை இலங்கையை பொறுத்தவரையிலே என்னென்றால் பரீட்சையை நோக்கி ஓடுகின்ற கல்வி முறை தான் இங்கே தவிர்க்கப்பட வேண்டும் என்கிற ஒரு விடயம் சொல்லப்படுறது. எல்லாம் நல்லாகவே இருக்கிறது, ஆனால் நல்லாக இருக்கிறதிலும் ஒரு சில குறைபாடுகள் இருக்கும். அந்த குறைபாடுகளையும் களைந்துவிட்டால் எங்களுடைய மாணவர்களும் சர்வதேச அளவிலே ஜொலிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த பரீட்சைக்கு புள்ளிகளை எடுக்க வேண்டும் என்கிற அந்த போட்டித்தன்மையை விடுத்து செயல்முறை ரீதியிலே கல்வி அறிவை தெளிவாக சமூகத்துக்கு ஏற்ற விதத்தில் இன்றைய காலத்துக்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் கற்போமாக இருந்தால் அது வெற்றி எங்கள் பக்கம்தான். உலகளவிலும் இலங்கை மாணவர்கள் சாதிப்பார்கள் இன்னும் பல சாதனைகளை என்று நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றோம். அவை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியாக சந்திக்கும் முறை விடைபெற நாங்கள் என்னுடன் மேம்புடன் குணம் துஷ்யந்தன் மற்றும் கேலிஸ் பீட்டர் சேவியர். நன்றி.